மத்திய பாஜக அரசு தமிழர்களை இரண்டாம் தர மக்களாக பார்க்கிறது என்று தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். தாமிரபரணியை பாதுகாக்கவும் கங்கை கொண்டான் சிப்காட் நிறுவனத்தை எதிர்த்தும் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் ஆழ்வார் திருநகரியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதற்காக தூத்துக்குடி வந்திருந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்களுக்கு மத்திய அரசு எந்தவொரு நிவாரணத் தொகையும் வழங்கவில்லை என்று தெரிவித்தார். மத்திய பாஜக அரசு தமிழர்களை இரண்டாம் தர மக்களாக பார்க்கிறது என்றும் வேல்முருகன் குற்றம் சாட்டினார். ஆக ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து தமிழர்களை வஞ்சிக்கிறது, தமிழர்களை இந்திய நாட்டின் இரண்டாம் குடிமக்களாக பார்க்கிறது. ஆதலால் நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அனைத்து கட்சி சார்பாக நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஒரு யோசனையை, ஒரு கருத்தை முன்வைத்தேன். அந்த கருத்து தான் தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மும்மொழி கொள்கையை திணிப்பது, புதிய கல்விக் கொள்கையை நம் மீது திணிப்பது போன்று தொடர்ச்சியான ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே சட்டம், ஒரே வழிபாட்டு முறை